உக்ரைன் யுத்தத்துல ஜெலன்ஸ்கிக்கு எந்த அளவு அடி விழுகுதோ, அதை விட ஜாஸ்தியான அடி அமெரிக்காவுக்கு விழுகும் அப்படின்னு சொல்லி ரஷ்யா அடிக்கடி மிரட்டிக்கிட்டு இருந்துச்சு. அதற்கான சந்தர்ப்பம் சூழ்நிலை அமையவோ, அதை பயன்படுத்திக்கவோ ஆரம்பிச்சிருச்சு ரஷ்யா. எப்படி அப்படிலாம் அவர்கள் மிரட்டும் போதே சொன்னார்கள், எங்களுக்கு எதிரான நபர்களுக்கு ஆயுதம் கொடுக்குறீங்க, இந்த மாதிரி உலகத்துல எல்லா பக்கமும் உனக்கு வம்பு தும்பு இருக்கு, அவளுகளுக்கு பின்னாடி பூரா நாங்க போய் நில்லாம், உன் நிலைமையை யோசிச்சு பார்த்துக்க அப்படின்னு சொல்லி அமெரிக்காவுக்கு ரஷ்யா எச்சரிக்கை கொடுத்துச்சு. இப்ப அந்த வேலைகள்ல ரொம்ப தீவிரமா இறங்கிட்டார்கள். அதாவது அமெரிக்கா ஒரு நாட்டுக்கு பின்னாடி போய் நிக்கிறக்கும், ரஷ்யா போய் நிக்கிறக்கும் ஏகப்பட்ட வித்தியாசம் இருக்கு. காரணம் என்ன அப்படிலாம், இப்ப அமெரிக்கா ரஷ்யாவுக்கு எதிரா உக்ரைன் பின்னாடி போய் நிக்குது அப்படிலாம், ஐநாவோட தடையெல்லாம் ஒண்ணும் இருக்காது. "நீ ஏன் ஆயுதம் குடுக்குற?" அப்படி இப்படி இந்த தடைகளை எல்லாம் கொண்டு வர மாட்டார்கள். ஆனா அமெரிக்கா நினைச்சுச்சுன்னா, இந்த தடைகளை எல்லாம் கொண்டு வருவோம். ஆனா வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த தடைகளை ரஷ்யாவால உடைக்க முடியும். அதனால சிம்பிளா இங்கிட்டு இங்கிட்டு மூவ் பண்ணி இத உடைச்சு ரஷ்யாவால நகர முடியும். அப்படிதான் இப்ப அமெரிக்காவுக்கு பிரசன்ஸா எங்கெல்லாம் பெரிய அளவுல ட்ரிகர் காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா, உலகம் பூரா ட்ரிகர் இருக்கு. அமெரிக்கா எத ட்ரிகர் பண்ண ரெடியா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஈரான் விவகாரம் ட்ரிகர் ஆகறக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. அந்த வாய்ப்புகள இப்ப ரஷ்யா பயன்படுத்திக்க ஆரம்பிச்சிருக்கு. ரஷ்யா ஏற்கனவே மறைமுகமா பெரிய அளவு ஆயுத சப்ளைய இன்கிரீஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கு ஈரானுக்கு. இப்ப கணிசமான முறையில கொஞ்சம் வெளிப்படையாவே, அதாவது 2 தடவையுமே இதுக்கு முன்னாடி 2 தடவ ரஷ்யாவோட ஆயுத விமானங்கள் ஈரான்ல போய் லேண்ட் ஆச்சு. 2மே அபிஷியலாவோ, அன்அபிஷியலாவோ அவர்கள் சொல்லல. ஆனா சேட்டலைட் புகைப்படங்கள, அதாவது ஃபிளைட்டோட ட்ராக்கர்கள மென்ஷன் பண்ணி 2 டெலிவரி நடந்திருக்கு பெரிய அளவுல. எப்ப இஸ்ரேல், ஈரான் ஒரு யுத்தம் வரும் அப்படிங்கும்போது பெரிய அளவுல டெலிவரி நடந்திருக்கு அப்படின்னு அந்நாட்கள்ல செய்திகள் பரவலா வந்துச்சு. யாரும் அத மறுக்கவும் இல்ல, ஏத்துக்கவும் இல்ல. பேசாம விட்டுட்டார்கள். அதே போல தான் இப்பயும் கணிசமான டெலிவரி ஈரானுக்குள்ள நடந்துகிட்டு இருக்கு. இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ஏறக்குறைய அதேதான். யுத்த ஏற்பாடுகள் தீவிரமா நடந்துகிட்டு இருக்கும்போது எல்ல பாரியால் ஆயுதங்கள ரஷ்யா குடுக்குது அப்படிங்கிறது தெரியல. அடுத்த கட்டமா இப்படி ஆயுதங்கள குடுக்கறத ஏற்கனவே ஃபிளைட் ட்ராக்கர வச்சு தான் அமெரிக்க ஏஜென்சிகள் வெளியில கொண்டு வந்தார்கள். இந்த தடவ புதுவிதமா ரஷ்ய டெலகிராம் சேனல்களே அந்த ட்ராக்கரோட டீட்டெயில்கள வெளியில விட்டுட்டார்கள். அப்ப என்ன அர்த்தம்? ரஷ்யா இதவே பெரிய அளவுல தனக்கான மைலேஜா மாத்திக்க துடிக்குது அப்படிங்கிறதா, வெளிப்படையா ஈரானுக்கு ஆயுதங்கள் குடுக்குறோம், முடிஞ்சா தப்பிச்சுக்க, இல்ல யுத்தத்தையே தவிர்த்துட்டு விலகிக்க, இல்ல இத விட ஒரு சிம்பிள் ஸ்மார்ட்டான ஐடியா அப்படிங்கிறது உக்ரைன் யுத்தத்துல இருந்து விலகிக்க அப்படிங்கிற தியரிய கையில ரஷ்யா ரொம்ப ஸ்ட்ராங்கா எடுத்திருக்கு. இது அமெரிக்காவுக்கு அதிர்ச்சி தான். ஏன் அப்படின்னா, முதல்ல இந்த மாரி செய்திகள், அதாவது அவங்க ஏஜென்சிகள் பிரேக் பண்ணும்போதே இதுக்கு பென்டகனும் சரி, வெள்ளை மாளிகையும் சரி ரியாக்ஷன் குடுக்கல. ஆனா செனட்டும், காங்கிரஸும் இதுக்கு ரியாக்ஷன் பண்ணார்கள். இந்த தடவ அவர்களும் சைலன்ட் மோட். ஏன்னா இத வெளிய கொண்டு வந்ததே ரஷ்யா தான. வாய் பேசுங்க, எல்லாம் செனட்டு, காங்கிரஸோட நின்னுட்டீங்க. பென்டகனு, வெள்ளை மாளிகை வாய் பேசுங்க அப்படிங்கிற ஒரு மனநிலையில ரஷ்யா இருக்கும்போது, என்ன பேசினாலும் வம்பு தும்பு தான் ஜாஸ்தி ஆகும் அப்படிங்கிறனால கப்பு சுப்புன்னு ஆயிட்டார்கள். ரஷ்யாவுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலை உருவாயிருக்கு. அத ரஷ்யாவும் பயன்படுத்திக்க ஆரம்பிச்சிருக்கு. உதாரணத்துக்கு இதே மாரி பல நேரங்கள்ல சாதகமான சூழ்நிலை வந்தாலும், நேரடி மோதல்கள தவிர்த்துக்குவாங்க. அவங்களுக்குள்ள பேசிக்குவாங்க. இத ரொம்ப அழகா நெறையா தாட்டி சிரியாவுக்குள்ள பார்க்கலாம். ஆனா சிரிய தியரி ஈரானுக்குள்ள ஒத்து வராது தம்பி அப்படின்னு சொல்லி, அமெரிக்காவுக்கு ரஷ்யா ஒரு ஸ்ட்ராங்கான சிக்னல் குடுக்கிறது தான் இந்த ஃபிளைட் ட்ராக்கர அவர்களே வெளியில தூக்கி போட்டது. ஆயுதங்கள் ஷிப்மெண்ட் டெலிவரிகள் இப்ப மட்டும் கிடையாது. வருங்காலங்கள்ல கணிசமா இருக்கும்னு சொல்லப்படுது. அந்த கணிசமான லெவல்கள தாண்டி டெக்னாலஜி ஷேரிங், கூட்டு தயாரிப்பு அப்படின்னு இறங்கும்போது, பெரும் அளவு பதட்டத்த அமெரிக்காவுக்கு குடுக்கும். பெரும் அளவு தொல்லைகளையும் அமெரிக்காவுக்கு குடுக்கும். ஏன் அப்படின்னா, அமெரிக்கா, ஈரான் நட்பா மாற முடியுமா அப்படின்னு கேட்டா, மாறலாம் முடியாது. மாறுறதுக்கு வாய்ப்புகளும் கிடையாது. பூகோள அரசியல், பொருளாதார அரசியல்னு எத சுத்தி விட்டு பார்த்தாலுமே, அமெரிக்க ஆட்கள் ஈரான் ஆள்ற வரை ஓயாது அப்படிங்கிறதா. அமெரிக்க ஆட்கள் ஈரான ஆள்றதுக்கான சூழ்நிலை வருமா அப்படின்னு கேட்டா, அதுக்கெல்லாம் வாய்ப்பில்ல. அப்ப ஒரு பெரும் சிக்கல அமெரிக்காவுக்கு குடுக்கலாமான்னு கேட்டா, தாராளமா குடுக்கலாம். அதத்தான் இப்ப ரஷ்யா ஆரம்பிச்சிருக்கு. அமெரிக்கா இவ்வளவு ஸ்பீடா அந்த ஜோன்க்குள்ள ஏறுவார்கள் அப்படின்னு நினைக்கவே இல்ல. அமெரிக்காவுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஆறுதல் என்ன அப்படின்னா, ட்ரம்ப் வந்தா ரஷ்ய அதிபர் புட்டின் இத ஸ்லோ குடுப்பாரு அப்படின்னு தான். ஆனா அப்படிலாம் அடிச்சு சொல்ல முடியாது. ஏன்னா ட்ரம்ப்போட டார்கெட்டே சீனா இல்ல ஈரான் தான்.
எது வெற்றி முகத்தளவுக்கு குடுக்குமோ, அதளவுக்கு பாயறக்கு அவர்கள் தயாரா இருப்பார்கள். ஆனா, உக்ரைனோட யுத்தத்துக்கு பழி தீர்க்கறக்கு ட்ரம்போட நட்பு தடையா வந்தா தடைய உடைச்சுட்டு போவார்களே ஒழிய, அந்த இடத்துல ரஷ்யா அமைதி காக்காது அப்படிங்கிறதும் உள்ளூர் ஒரு விதி இருக்கு. ஆனா, அமெரிக்கா எப்பயுமே பாசிபிளான கணக்க ஃபர்ஸ்ட்டு போட்டு பார்க்கும். ஆனா, அந்த ஃபர்ஸ்ட்டு போட்ட கணக்கே தப்பு கணக்கு வந்துருச்சுங்கிறதா, ரஷ்யா தன்னோட டெலிவரிகள இன்கிரீஸ் பண்ணுது. அத வெளிப்படையாவும் காட்டுது அப்படிங்கிறது இப்ப தெள்ள தெளிவா தெரியுது. ரஷ்யா, அமெரிக்கா யுத்தம் நேரடியா வராது. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். மறைமுகமான யுத்தங்கள் ஜாஸ்தியா வரும். அது ரொம்ப வீரியமா வரும். சிரியால இருந்த மாரி அந்த மறைமுக யுத்தத்துல ரஷ்யா, அமெரிக்கா விலகி நிக்குமா அப்படின்னு கேட்டா, நிக்காது அப்படிங்கிறத உறுதியா சொல்லிக்கலாம். ஈரான் மீது ஒரு யுத்தம் வருமா அப்படின்னு கேட்டா, வந்தா நிலைமை மோசமா இருக்கும். வராட்டி இனிமேல் ஈராக் போன்ற பகுதிகள்ல அமெரிக்கா கடுமையான சிரமத்த சந்திக்குங்கிறது எதார்த்தமான உண்மை.